வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஸ்பீக்கர் அன்பாக்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 6 மாத காலத்துக்கு மேலே ஆகுது. நிறைய பேர் இடையில கேட்டிருந்தாங்க, பட் அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல. திடீர்னு பவுல்ட்டு பார்த்தீங்கன்னா பவுல்ட் ஆடியோ ஆர்க்குன்னு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஜேபிஎலோட சப் பிராண்டு இன்ஃபினிட்டி எப்படி இருந்துச்சோ அதை விட 2 மடங்கு இருக்குது. மைக்ரோ 4ஓட 1000 ரூபாய்க்கு தராங்க. இன்றைக்கி ப்ரைஸ் ஆஃபரில் 1000 ரூபாய்க்கு விற்கிறது நாங்கள் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஸ்பீக்கரை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுதான் இப்போ நம்ம கையில் இருக்குது. இது அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். வெளிப்புறமாக பார்க்கும்போது தாறுமாறாக இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. என்ன இருக்குங்கிறத பார்த்து போனோம்பா. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, எப்பயும் போல் முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும்போது பேக்கிங் சேஃபாக பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பாஞ்செல்லாம் வச்சு கொரியர்காரங்க எப்படி ஹேண்டில் பண்ணாலும் டேமேஜ் ஆகாத மாதிரி பேக்கிங் சூப்பர். அதுக்கப்புறம் இன்னொரு சேப்பு கலர் பாக்ஸ் இருக்குது, அதை நான் பிரிக்கிறேன் பாருங்கள். அதை பிரிச்சிங்கன்னா வாரண்டி கார்டு, 1 இயர் வாரண்டி கார்டு இருக்குது, யூசர் மேனுவல், இவ்வளோ தான் அதுக்குள்ளாடி வருது. தென் இந்த ஸ்பீக்கரை நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்து நான் ஒதுக்கி வச்சதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குங்கிறத பாருங்கள். சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்குது, அப்புறமா ஆக்ஸ் கேபிள், ஆக்ஸ் கேபிள், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது. இனி ஸ்பீக்கரை பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஃபினிஷிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்லலான்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜேபிஎல்ல இருந்து இன்ஃபினிட்டின்னு ஒரு ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஹிட்டாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இதை விட சிறுசாக இருக்கும். சவுண்டு வந்து கம்மியாக தான் கொடுக்கும், ஆனால் ரொம்ப ஹிட்டு. நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதுனால அதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. அதை விட டபுளாக இருக்குது, பெருசாக இருக்குது, பெரிய சைஸுக்கு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இன்பில்ட்டாக மைக்கு தந்திருக்காங்க, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் 50 mm இதில் டிரைவர் தந்திருக்காங்க. டிரைவர் பக்கத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அந்த விஷயம் சூப்பராக அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேஸ் வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் கேட்குறதுக்கு. 5 வாட் ஸ்பீக்கர் தான். இப்போது ஸ்பீக்கர் ஷேக் ஆகும்போது அதை வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்து சவுண்ட் சிஸ்டத்தில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு ரப்பர் தந்திருக்காங்க. அதாவது ரொம்ப வைப்ரேட் ஆகும். அதாவது மைக்ரோ ஊஃபர் கொடுத்துருக்காங்க. பாட்டு கேட்குறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. என்ன சொல்கிறது, அதை உணரும் போது தான் தெரியும், குதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும். பக்கத்தில் எல்லாம் கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த ஸ்பீக்கர் வந்து ஷேக் ஆகும். அந்த டைம் வந்து பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய விஷயத்தில் இவங்க யோசிச்சுருக்காங்க. அது யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 1200 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 8 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்ததில் 3-3.25 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் டைமும் கிடைக்கல. அப்புறம் 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பெண்டிங்கில். அன்பாக்ஸ் பண்ணாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எல்லாமே டைம் மேனேஜ் பண்ண முடியாதனால 3-3.25 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்டேன். பேக்கப் இருந்துச்சு. அதுக்கு இன்னும் இருக்குது, ஒரு 35% பக்கத்தில் பேட்டரி பேக்கப் இருந்துச்சு. ஸோ அப்போ பேக்கப் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த IPX5 ரேட்டிங் தந்திருக்காங்க. தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். வாட்டர் டெஸ்டிங் வேணும்னா சொல்லுங்கள். இதுக்கு இந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த டெஸ்டிங் நான் பண்ணுறேன். 5 வாட் ஸ்பீக்கரை 10 வாட் ஸ்பீக்கர் தரக்கூடிய அவுட்புட்டை தருது. பாட்டு கேட்குறது பிரம்மாண்டமாக இருக்குது. வேணா நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB போர்ட் தான் தந்திருக்காங்க, ஆக்ஸ் இன்புட்டு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வால்யூம் கூட்டுறது, குறைக்கிறது, மோடை சேஞ்ச் பண்ணுறது, ஃபோன் கால் வந்துச்சுன்னா அதாவது பாட்டை பாஸ் பண்ணுறது, ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மேல் சைடில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நண்பா, இதில் IPX5 ரேட்டிங் தான் தந்திருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. தண்ணிக்குள்ளாடி முக்கினால் தாக்கு பிடிக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் முக்கிய ஆழமாக வச்சிங்கன்னா சீனு அவுட் ஆகிரும். அதையும் பார்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்க. அதாவது தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் தவறி விழுந்தாலும் பாதிப்பு வராத மாதிரி பண்ணுவாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 நிமிஷம் 3 நிமிஷம்
உள்ளாடி முக்குனிங்கன்னா சீன் அவுட் ஆயிரும். டிசைன்ஸ் வைஸ் பக்கா தாறுமாறாக பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. சூப்பராக டிசைன்ஸ்க்கு அவார்டே கொடுக்கலாம். ஓவரலாக பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குது. டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. சாம்பிளும் நீங்கள் பாருங்கள், ஆடியோ எப்படி இருக்குங்கிறத பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க.